ஹாய், வெல்கம் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னா ராகி சேமியா உப்புமா. வாங்க குக் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்காக நம்ம ராகி சேமியா இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிக்க வேக வச்சுருக்கோம். இதை நம்ம தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ராகி சேமியா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவி பிடிக்க போடணும். ஆவியில் வேக வச்சுப்போ இப்படி இருக்கும். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு அதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா வெந்து வரதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு ஆனியன்லாம். இப்போ நம்ம ஆவி பிடிச்சி வச்ச சேமியாவை சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம நல்லா வதக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சீக்கிரம் காஞ்சி மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு சாஃப்டாக வேணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது மாதிரி ராகி சேமியா சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.